Hello viewers, welcome to my channel. இந்த வீடியோல சிக்கன் ஈரல்ல எப்படி கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சு வெச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, பாதி வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 பல் பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சு பேஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இங்க நான் 1/4 கிலோ சிக்கன் ஈரல் எடுத்து வச்சிருக்கேன். இங்க கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 இன்ச் சைஸ்ல இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதெல்லாமே பொடி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. கார்னிஷிங்க்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலை நறுக்கி வெச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் சூடானதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்கியதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொடிகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் லிவரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் பாத்திரத்தை மூடி வச்சிருங்க. ஸோ இப்போ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சிக்கன் லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை இப்போ நான் கார்லிக் பிரெட் கூட சாப்பிட வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இல்லை எந்த மெயின் டிஷ் கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.